அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டிஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை வண்ணமயமா இருக்கப்பேது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ, இதை எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன. எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்ற அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை. ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம்.
தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்குன்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så var det som kväll skulle det really spree på av ett franders här och kom från el med att sparka jag eller med pidikum med så var jag vet det jag lever på när jag börjar närma mig vet det Vill you train say busy retaining? மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் காரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போயிலா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு.
ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ, பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, நீங்கள் நின்று கொள்ளுங்கள். சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை, நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஊகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன், அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவோம். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இதை மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி.
இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி அவன் ஆகலா நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன் பேசலாமா? நோரி இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? ஹோம், எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா, பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுப்படி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோத்தாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ, என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன். பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான். என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது சோ. குபி, நீயும் ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் வெளியாட்ட முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா.
நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும், மேலும் ஊற்றுகிறேன். BHADM, உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? மீன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ சரி, எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் ஹாய். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். பின்தங்கிட்டேன். ஆனா cookies பார்க்கல. சற்றே end of our room. Hypersling Corelite Train Twerdican. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. வாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon Silla Audio Steve. Sang Alzarazalm for the Verstrom. Puranatil or RIP எழுதுங்கள். இப்போ சேவாய் குறைவன்ஷன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், ஃப்ரிட்ஜ்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது.
அதை முயற்சி செய். சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள். இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. வணக்கம். அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சிரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்த பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பேன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதில் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே. நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமை அடுப்பிங் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப்.
என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள் ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன், ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகை பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலிலே எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். வாவ், சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது, ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். ஐயோ, வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது.
என்னுடைய பேர் குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் அவை பசுமையும் மிகவும் மணமுடனும் தாஜா ததும்புகின்றன. மற்றும் அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை போடுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனெனில் உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பது ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். மாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க, வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி. மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பிறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. ஓச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. ஓ, போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா,
மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பூமர் பேக். நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ், அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ என்ன ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். நன்றி. அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ இந்த பாணி என் சந்தோஷமா இருப்பா. கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் 1 நிமிடம். நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும்.
சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நவன். இப்பொழுது போங்கள். டார்னிங், எல்லாம் தயாரா இருக்குது. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. எனக்கு கொஞ்சம் விப்ட் கிரீம் கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நிகழ்வு. நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். செய்யலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்லை. இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு. என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுளி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? மகிழ்ச்சி.